இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பழைய இடிந்த துறைமுக பாலத்தை மாண்புமிகு கைலாசநாதன் துணைநிலை ஆளுநர் அவர்களுடன் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டார். புதுச்சேரியில் இடிந்து விழுந்த துறைமுக பாலத்தை மாண்புமிகு கைலாசநாதன் துணைநிலை ஆளுநர் அவர்களுடன் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி ஆய்வு செய்து பார்வையிட்டார். அப்பொழுது புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்த துறைமுக பாலத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். அங்கு வர இருக்கும் 1 கிலோமீட்டர் பாலம், அதில் கப்பல் போக்குவரத்து கூடிய திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் தூண்டில் வளைவு அமைத்து கொடுங்கள் என்று பொதுமக்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். சுற்றுலா பயணிகள் ஏறி இறங்க படிக்கட்டுகள் அமைத்து கொடுங்கள் என்று துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலத்தை கட்ட மத்திய துறைமுகத்துறை முடிவு எடுத்துள்ளது. அதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. வருங்காலத்தில் பயணிகள் கப்பல் வருகை, சரக்கு கப்பல் வருகை உள்ளது. அதனால் இப்பகுதியில் பாலம் தேவைப்படுகிறது. அதற்காக புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. முழு நிதியும் மத்திய அரசு தர உள்ளது. அந்நிதி விவரம் திட்ட அறிக்கை தயாரிப்புக்கு பிறகு தெரியும். உடன் செயலர் நெடுஞ்செழியன், துறைமுக இயக்குனர் செயற்பொறியாளர் விஜயகுமார், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் 2022 மற்றும் 2023 தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் மதிப்பில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் மதிப்பில் பல்வேறு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சோலைநகர் அரவிந்தர் கார்டன் பகுதியில் புதிதாக சாலை அபிவிருத்தி செய்வதற்காக சுமார் 15 லட்சம் மதிப்பிலும், மேலும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள செல்வ முதலியார் தோட்டம் வீதி சிமெண்ட் சாலை மேம்பாட்டு பணி சுமார் 7 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனை முடித்துக்கொண்டு முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்யும் பெண்களிடம் நீண்ட நாள் கோரிக்கை அவர்கள் மீன் வியாபாரம் செய்யும் மேடைக்கு சென்று அமர்ந்து மீன் வியாபாரம் செய்வதற்கு வசதியாக படிக்கட்டு வேண்டி கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று படிக்கட்டு வசதியை அனைத்து மேடைகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களும், செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களும், உதவி பொறியாளர் பழனி ராஜா அவர்களும், இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களும் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்களும் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மீனவ பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வசந்த் ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அரியாங்குப்பம் வசந்த் ராஜா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ், செந்தில் ஆறுமுகம், பார்த்திபன், பன்னீர், முருகன், பரத் சபாபதி, அன்பு செல்வம், வெங்கட கோதண்டவாணி, இளைஞர் அணி ராசு, மகாராணி, ஜான்சி ராணி மற்றும் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் செந்தில் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய புதுச்சேரி இலக்கண மாமேதை பேராசிரியர் பூபதி அறக்கட்டளையின் 4ஆம் ஆண்டு விழா நிறுவனத்தின் கருத்தரங்க கூடத்தில் அறக்கட்டளையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய புதுச்சேரி இலக்கண மாமேதை பேராசிரியர் பூபதி அறக்கட்டளையின் 4ஆம் ஆண்டு விழா நிறுவனத்தின் கருத்தரங்க கூடத்தில் அறக்கட்டளையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வந்திருந்தவர்களை தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணகுமார் வரவேற்க, பூபதி கண்ணன், பேராசிரியர் கோவலன், விரிவுரையாளர் கார்த்திகேயன், லோகநாதன், தங்கராசகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் இளங்கோ கதா சப்தசதி எனும் தலைப்பில் அறக்கட்டளை சிறப்பு சொற்பொழிவாற்றினார். அவரைத் தொடர்ந்து உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் சிறப்புரையாற்றினார். புதுவை தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் தனி அலுவலர் முனைவர் வாசுகி ராஜாராம் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் செல்வராசு அவர்கள், குடந்தை தமிழன்னை தமிழ்ச்சங்க தலைவர் கவிமாமணி பாலு, கோவிந்தராசன், பண்ருட்டி தமிழ்ச்சங்க தலைவர் சுந்தர பழனியப்பன் இவர்களுக்கு பூபதி விருதினை வழங்கியதுடன் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் தமிழில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் அன்பரசி, ஜோதி, பிரியதர்ஷினி, தேன்மொழி ஆகியோருக்கு கல்லூரி அளவில் தமிழ் பாடத்தில் முதல் 3 இடங்களை பெற்ற புதுவை தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கீர்த்தி, அபுபக்கர், நவீன்குமார் ஆகியோருக்கும், பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவி தேஜஸ்வி, அகன்யா, சாந்தினி ஆகியோருக்கும், களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் லாவண்யா, பத்மஸ்ரீ, பானுமதி ஆகியோருக்கும், காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முதுகலை தமிழில் முதல் 3 இடங்களை வென்ற பொன்னரசி, அனிதா, ஐஸ்வர்யா ஆகியோருக்கும் பண பரிசுடன் சான்றிதழும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் தரணியா, சந்திரசேகர், பாலமுருகன் ஆகிய மூவருக்கும் கல்வி உதவித்தொகையாக தலா ரூபாய் 5000 வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரிமா வேணு செட்டியார் பிரான்சிஸ் அவர்கள் 40 மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 மதிப்பிலான புத்தக பைகளை வழங்கி பாராட்டினார். மாணவர்களுக்கான பரிசுகளை பிரான்ஸ் பேராசிரியர் பெஞ்சமின், தமிழ் மாமணி பூங்கொடி பராங்குசம் முனைவர் அசோகன், கோவலன், ரேவதி, சிங்கப்பூர் ஆசிரியர்கள் பரிமளம், தாண்டவமூர்த்தி, சலீம், கிருஷ்ணமூர்த்தி, துரை தவமணி, புகழேந்தி, வே கிருட்டிணகுமார், அப்துல் பாரூக், சித்தார்த், கலைவாணன், சிவராமன், மணிமேகலை, சுந்தரமூர்த்தி, குணசேகரன், அரங்க முருகையன், குமரவேல், முனைவர் ஏகாம்பரம், வேல்முருகன், சுந்தரசேகர் ஆகியோர் நிதி வழங்கி சிறப்பித்தனர். விரிவுரையாளர் சிவராமன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். முடிவில் அறக்கட்டளை செயலாளர் செந்தமிழ் தொண்டர் அரிமா சௌரி பத்மநாதன் நன்றி கூறினார். இவ்விழாவில் எழுத்தாளர் பூபதி பெரியசாமி,
சடகோபன், முருகு, மணி, நா. முத்தையாசாமி, வீரமுருகையன், பேராசிரியர்கள் ராஜவேல், கார்த்திகேயன், கண்ணன், சுமதி, முனைவர் சௌந்தரவல்லி, முருகேசன், செல்வநாதன், விஜயலட்சுமி, வேணு ஞானமூர்த்தி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ரூபாய் 1.5 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு வினித் நகர், மாரியம்மன் கோவில் தெரு முதல் வி. மணவெளி பிரதான சாலை வரை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 1,54,58,000 மதிப்பிலான புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா. சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர், ஊர் முக்கியஸ்தர்கள் அங்காளன், செல்வநாதன், கிருஷ்ணன், கோவிந்தசாமி, சுப்ராயன், குமார், முருகையன், அன்பு என்கின்ற அழகப்பன், தயாளன், அன்புநிதி, வெங்கடேசன், கோடி பிரகாசம், சேகர், நாகராஜ், அஞ்சாப்புலி, ரமேஷ், ஜெயபால், சிவகுமார், மனோகர், மாரியப்பன், காளிதாஸ், பார்த்திபன், ராஜீவ்காந்தி, வீரமுத்து, அபிமன்னன், பிரகாஷ், தமிழ், அன்வர்தீன், செல்வராஜ், ராஜவேலு, வெங்கடாஜலபதி, பத்மநாதன், செல்வராஜ், ஆனந்தன், ஆர்யா, பிரசாந்த், வாசு, மங்கன், செந்தமிழ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஜாஹித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், சபரி, ரஃபீக், மில்ட்ரி முருகன், பாலகுரு, சேகர், நடராஜன், ராஜேந்திரன், கார்த்திகேயன், பவித்ரன், மானஸ்தன், முத்து, கிருஷ்ணராஜ், கோதண்டம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி செல்லிப்பட்டு உயர்நிலைப்பள்ளி, சேதராப்பட்டு உயர்நிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி, மதகட்டிப்பட்டு பாளையம் உயர்நிலைப்பள்ளி, திருபுவனை உயர்நிலைப்பள்ளி, களித்தீர்த்தால் குப்பம் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ரெயின்கோட் மற்றும் சைக்கிள் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின்கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே பரப்புரை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை உயர்த்த திரும்ப பெற வலியுறுத்தி தனியார் மயமாக்குவதை கண்டித்து குடிமை சமூகம் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கும் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், திராவிட விடுதலை கழக லோகு ஐயப்பன், மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், பீபோல் பஹீத் அகமது, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின்,
பிரான்சுவா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டாக தலைமை தாங்கி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்து மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டு பேசுகையில், அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரி மக்கள் 500 யூனிட்க்கு 965 கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் இந்த மின்கட்டண வரி கொடுமை கடந்த ஜூன் மாத தேதியிலிருந்து செலுத்த சொல்வது சட்டவிரோதம். இது நுகர்வோர் சட்டங்களுக்கு எதிரானது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மின் நுகர்வோரின் மின்சாரம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூடுதல் கட்டணம், அடிப்படை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தமிழகத்தில் இல்லாத அநியாயம். இது மக்களின் அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு எதிராகவும் சட்டவிரோதமாகவும் உள்ளது. எனவே இதை திரும்ப பெற வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து தொடர் பரப்புரை மக்கள் போராட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்கான அரசு நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு இந்து அறநிலைத்துறை மூலம் ரூபாய் 1,75,000 நிதி உதவிக்கான காசோலையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அருந்ததிபுரம் பெரியவர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர் அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் துணை மேயருமான துளசிங்கம் அவர்களின் 30ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில விடுதலை போராட்ட வீரரும் அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் துணை மேயரும் அமரர் துளசிங்கம் அவர்களின் 30ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் கீதநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் சிறப்பாளர் தனபால், ஏஐடியூசி தலைவர் அபிஷேகம், சிபிஐ அந்தோணி, மதிமுக மாநில செயலாளர் செல்வராசு, சமூக ஆர்வலர் குமரவேல், பாரதி விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் ரமேஷ், மணிபால், தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், காங்கிரஸ் நிர்வாகி அன்புமணி, கம்யூனிஸ்ட் தொகுதி செயலாளர் சுகதேவன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மகாவீர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்னபத்தி விநாயகர் 15ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைத்தார். புதுச்சேரி மகாவீர் நகர் 2வது மெயின் ரோட்டில் இளைஞர்கள் நடத்தும் 15ஆம் ஆண்டு ஸ்ரீ அன்னபக்தி விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு அன்னபத்தி விநாயகர் மகா அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர்
VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வினோத், சபரிமணியரசன், அரவிந்த், சூரியபிரகாஷ், கிஷோர், மணி, கதிர், சுந்தரவேல், ஹரிஷ், மதி உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இப்பூஜைக்கு வருகை புரிந்த சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி ஆளுயர மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதையுடன் அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மகாவீர் நகரை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மாநில அளவிலான ஆடவர்களுக்கான 45ஆம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தொடங்கி வைத்தார். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான ஆடவர்களுக்கான 45ஆம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து திருவிழா நேற்று இரவு கருவடிக்குப்பத்தில் உள்ள ஸ்பைடர் கைப்பந்து விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை ஸ்பைடர் விளையாட்டுக் கழக தலைவர் கல்யாணசுந்தரம் MLA தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பாலமுருகன், துணைத் தலைவர் குமரேசன், விஜய், சாரதி, சீனிவாசன், துணை செயலாளர் அழகேசன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 10க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியில் முதல் பரிசாக 50,000 மற்றும் சுழற் கோப்பையும், 2வது பரிசாக 40,000 கோப்பையும், 3வது பரிசாக 30,000 மற்றும் கோப்பையும், 4வது பரிசாக 20,000 மற்றும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்லூரியின் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்லூரியில் ஓணம் பண்டிகை விழாவில் புதுச்சேரி RKN பீச் ரெசார்ட் ஹோட்டலின் மனிதவள மேலாளர் சீனிவாசன் மற்றும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். இந்நிழாவில் அனைவருக்கும் ஓணம் சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது. கல்லூரி முழுவதும் பூக்கோளங்களாலும் குறுத்தோலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலத்துடன் காட்சியளித்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் செய்திருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் தாய்மார்கள், குழந்தைகள் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் 4 ஜூன் 5 மூலமாக பல்வேறு நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு பொருட்கள் திப்ராயன்பேட் ஏழை மாரியம்மன் கோவிலில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திட்டம் 4 குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திரு செல்வகுமார் அவர்கள், ஊர் தலைவர் ராஜன் பாபு அவர்கள், திப்ராயன்பேட் டாக்டர் சுனிதா அவர்கள், UPHC அவர்கள் மற்றும் ANM அவர்கள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
நவீன வளர்ச்சியால் அழிந்த மாமன்னர்கள் உணவாக உட்கொண்ட அரிய வகை அரிசிகளின் விதை நெல்களை கலாம் விதைகளின் விருச்சகம் சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. மாமன்னர்கள் உணவாக உண்ட அரிய விதை நெல்மணிகளை பாரம்பரிய முறையில் பயிர் செய்கின்ற விவசாயிகளுக்கு இலவசமாக கலம் விதைகளின் விருச்சக சமூக இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டது. அதன்படி பாரம்பரிய வீரியமிக்க 10 அரிய வகை விதை நெற்பயிர்களை நிலத்தில் வியர்வை சிந்தி உழைக்கின்ற 25 விவசாய பெருங்குடி மக்களுக்கு சேலை, வேஷ்டி, துண்டு, போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் நடைபெற்றது. இதில் விவசாயிகளுக்கு அரிய வகை நெல்மணி விதைகளான ராஜமுடி, தங்க சம்பா, சேலம் சன்னா, ஆத்தூர் கிச்சலி, செம்புலி சம்பா, இரத்தசாலி கிச்சலி சம்பா, வாசனை சீரக சம்பா, அரிக ஜனவல்லி, இலுப்பைப்பூ சம்பா உள்ளிட்ட விதை நெல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருச்சக சமூக இயக்க நிறுவனர் ராஜா ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரையாற்றினார். இதில் புதுச்சேரி காவல்துறை இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி நிகழ்ச்சியை தலைமை தாங்கி விவசாயிகளுக்கு விதைகளை வழங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக அன்னை அறக்கட்டளை நிறுவனர் பொறியாளர் சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் விவசாயிகள் சங்க தலைவர் முருகையன் முன்னிலை வகித்தார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மண்ணாங்கட்டி கோவிந்தராஜா மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இளங்கோவன், சசிகுமார், பக்சஜெயின், அறிவுமணி, ஏகாம்பரம், சுரேஷ் ஆகியோர் நோக்க உரையாற்றினார். உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா விதைகளின் மருத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சித்தானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சித்தானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவின் தொடக்கமாக புதுச்சேரி சாரம் அரசு நடுநிலைப்பள்ளி, புதுச்சேரி வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி, புதுச்சேரி மங்கலம் அரசு தொடக்கப்பள்ளி, லாஸ்பேட்டை நாவற்குளம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய இடங்களில் கூட்டமைப்புகளை சார்ந்த நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை அளித்தனர். பிறந்தநாள் விழா தொடர்ந்து பள்ளிகள், சிறுவர் மற்றும் முதியோர் இல்லங்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், துப்புரவு தொழிலாளர்கள் என அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் அளித்து ஒரு வார காலம் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெறும் என அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறும் பிறந்தநாள் விழாவில் சமூக அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பிக்க வேண்டும் என அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.